என் பிரம்மன் தேவியே நான் முகன் தேவியே நடன சிங்காரி என்னாலும் என்னை காக்க வருவாய் காலை மகளே சுபாசாங்கமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் முக்கண்ணி யானையின் முத்தார் அம்மனை தொடுவேற்கு ஒரு நாதி இல்லையே அகிலாண்ட கோடியும் பிரம்மாண்ட நாயகி அநாதரச் செய்கி ஆபத்து பாந்தவி அலைகடலில் உதித்தால் அன்னை பராசக்தியின் அவதாரம் கொண்டவள் என் அம்மையாகிய முத்தாரம்மாள் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து எங்கு வருகிறாள் சீர்வெள்ளரும் பூமியிலே சிறந்த ஒரு நாடாரிலே அவளில் சூழ் உலகமாறு அலைகடலும் தன்னாரிலே ஓங்கு சங்கரிவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒர்க்கடலா இரண்டாங்கடல் உப்பு காடல் மூன்றாங்கடல் மோர்க்கடலா நாலாங்கடல் நல்ல ஐந்தாங்கடல் அருங்கடல் ஆறாங்கடல்
கடல் உவர்கடல், இரண்டாவது கடல் உப்புக்கடல், மூன்றாம் கடல் மோர்க்கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணீர், ஐந்தாங்கடல் அருங்கடல், ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எட்டாவது கடல், ஒன்பதாவது ஒய்யார அலைக்கடல், பத்தாவது கடல் எந்த கடல், அந்த பத்தாவது கடலுக்கு அப்பாலே ஒரு பாறை, அந்த வழங்கிமாம் பாறையிலே ஒரு புற்று, வடவால ஒரு ஆலமரம் வளர்ந்தரிக்கப்பட்ட சரிவினிலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார், அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார், ஐயனாவேரோ என் மகள்களே தலைமுடரே ஆண்டு அந்த மன்னவரும் தேவியும் மகிழ்ந்து வாழும் நாளையிலே கடவேடும் மனைவியும் கடகமுடன் ஆண்டுவோம். நாகராஜனும் நாகக்கண்ணியான பெண்கொடியாளும் இருவேறும் ஆண்டு வரார்கள். கணவன் மனைவியுமாக ஆண்டு வரக்கூடிய போது ஆண்டு வரக்கூடிய வேளையில் எல்லா பாக்கியங்களும் இருக்கு. இருவேருக்கும் எல்லா பாக்கியமும் இருக்குது. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, மனை இருக்கு, ராட்சிய வராபலன் அனைத்தும் இருக்கு. அனைத்தும் இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செல்வத்திலே செல்வம், கூலிலே செல்வம், எந்த செல்வம், குழந்தையின் செல்வம். இன்றைக்கு தித்திக்கிற கனி தவிட்டாத கனி, உலகத்திலே பெரிய கனி எந்த கனி, பெரிய கனிதான் பிள்ளையின் கனி. ஆனால் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியான பெண்ணாளுக்கும் என்ன எல்லையா கிடையாது. இருவேருக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை, பிள்ளை என்பது இல்லை. ஆனால் நாகக்கண்ணி நாகராஜனை என்றுமே கேட்டதே கிடையாது. ஒரு நாளும் கேட்டதே இல்லை அம்மா. அன்றுதான் கேட்கிறாள். என்ன என்ன கேட்கிறாள்? மன்னா, என்ன மன்னா? தாங்களுக்கு எத்தனை வயதாகிறது மன்னா? எத்தனை வயதானது? எனக்கு 40 வயதுக்கு மேலாகிவிட்டது. 45 வயதாகிறது. எனக்கு 35 வயதாச்சு மன்னா. மன்னா. ஆனால் நம்ம இருவேருக்கும் கல்யாணம் முடிந்து கல்யாணம் ஆகி 15 வருஷ காலம் ஆகிறது. ஆனால் இருவேருக்கும் பிள்ளை இல்லையே. இருவேருக்கு ஒரு குழந்தை என்பது இல்லையே. ஏன் மன்னா குழந்தை இல்லை? எதற்காக மன்னானம் இருவேருக்கும் பிள்ளை இல்லை? குழந்தை இல்லை. சொத்திருந்தும் சுகமிருந்தும் அண்ணா சொத்தை
கொடுக்கிற தெய்வம் என்னைக்கா ஒரு நாள் கொடுக்காமலா போயிரும். என்னைக்கா ஒரு நாள் கொடுக்கத்தான் செய்யும். வேணும் என்கிற வீட்டுக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். கொடுக்கவே மாட்டான். வேணும் என்கிற வீட்டுக்கும் கொடுக்க மாட்டான். வேண்டாமனால நிறுத்த மாட்டான். நிப்பாடவே மாட்டான். ஆமா ஆமா. ஐயோ எனக்கு 7-8 பிள்ளை இருக்கு. எனக்கு 7-8 குழந்தை இருக்கு. இனிமே பிள்ளை வேண்டாம் வேண்டாம் சொல்றாரே. கட்டக்கார வீட்டுல வருஷத்துக்கு 2 பிறகு எந்த வழியிலும் கொண்டு கொடுத்துருவாரு. ஆமா ஆமா. ஆனா உடுக்குக்காரு மலை ஏறாரு, படி ஏறாரு. 18 படியும் போயாச்சு. ஏன் வாவிக்கு ஒரு பலனும் இல்லையே. அவன் புத்திக்கு இருக்காது. சண்டாள பாய் பிள்ளை இல்லையே. வேணும் என்றாலும் கொடுக்க மாட்டான், வேண்டாம் என்றாலும் நிறுத்த மாட்டான். இந்த ஆண்டவனே அப்படி ஆண்டவன் தான். நொறநொட்டியும் பிடிச்ச ஈசன். ஆனால் ஏன் நமக்கு பிள்ளை இல்லை? நமக்கு ஒரு குழந்தை இல்லை. தோணாங்க பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல. இல்ல வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையங்க. உன்கிட்ட கேட்டா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு கேளு. ஏன் சொல்லு. சரி, பொம்பளை பிள்ளைன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன். நீ எனக்கு பிள்ளை, உனக்கு நான் பிள்ளை. ஊழல எதுக்கு இந்த தொல்லை? இது எதுக்கு? அது வேற காலும் கையும் வளைஞ்சுக்கிட்டு நமக்குள்ள தொல்லை எதுக்கு? நம்ம 2 பேத்துக்கு வேண்டாம். ஆமா எண்ணிக்கிட்டு அதே நினைச்சுக்கிட்டு கிடக்க. அங்க பாத்து இங்க பாரு. ஏன் நமக்கு பிள்ளை இல்லை? மன்னா கன்று புளிய மரம் கதிர்விடும் ஆலமரம். கன்றுதரில் காயாமல் கதிரோடு என்ன பலன்? கதிரோடு என்ன பலன்? பிஞ்சி புளிய மரம் பிளிர்விடும் ஆலமரம். பிஞ்சிலே காயாம பிளிரோடு என்ன பலன்? என்ன பலன்? என்ன பலன்? 50 வயசுக்கு அப்புறம் பிள்ளைய பத்தி என்ன செய்ய முடியும்? ஆமா, முறப்படி நடக்கணும் இல்லையா? ஓரட்டில் வளர்க்கார வளர்ப்பு, ஈரட்டிலே கற்கார கல்வி, மூவெட்டில் முடியாத மனம், 4 வராத குழந்தை, 5 அகம்பொருள் சேர்க்காத உடல், 6 சம்பந்தம் காணாத உயிர், 7 ஏகஸ்தலம் பார்க்காத உடல், 8 64 மாளாத உயிர் உலகத்துல இருக்கலாகாது. 32 வயசுக்குள்ள பிள்ளை வேண்டாமா? கண்டிப்பா வேணும்ல. நானும் பாக்கம் கிடைக்க மாட்டேங்களா? எப்படி கிடைக்கும்? ஆமா. அந்த நாகராயினிடத்தில் நாகக்கண்ணி கேட்கிறாய். என்ன கேட்கிறாய்? மன்ன ஆண்டியை தான் நடித்தே போட்டா உங்க குழந்தை
நாகக்கண்ணி நாகராயனிடத்திலே கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? நான் தான் பாவின்னு நினைச்சேன். நான் வளர்த்த பிராணிம்ல பாவியா இருக்கு. பாவியா இருக்கு, அதுவும் அப்படி இருக்கு. நான் தான் பாவினா ஆடு எங்கும் பாவியா இருக்கு. போலதான் அது இருக்கும். ஏன் உன் கைனாலதான் நீ இறங்கி போட்டிருப்ப. ஆமா, என் கைனால போட்டேன். அதுவும் பாவியா தான் இருக்கும். ஓ அப்படியா? நீ கை வச்சு அது அப்படியா இருக்கும். ஓ அது அப்படி ஆயிட்ட. அதை விட மேல இருக்கும். அடே மன்னா என் மன்னவா, மன்னவா குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சு, வேரலில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சு, மந்தையில மேய்ந்து வரும் மயிலப்பழும் மலடாடு, கோழி கடைத்துதானால் குப்பையில காலாடு, கிணத்துலதான் போய் விடணும். கிடக்க நிறைய கிடக்க தண்ணில கிடக்கு மேல வரைக்கும் விழுந்தனே தூக்கிட்டானே கைய பிடிச்சி என் கொழுந்த தண்ணிக்குள்ள விழுந்தா நான் விட போறோம்னு தூக்கிட்டான். பிள்ளை இல்லேன்னு வருத்தத்துல ஓஹோ ஆமா தூக்கண பாசம் ஏன் நமக்கு பிள்ளை இல்லை, எதற்காக மல்லா பிள்ளை இல்லை, மலடி மலடி என்று மாநிலத்தோர் பேசுகிறார். மலடி என்று கேட்கும் முன்னம் ஆண்டாலும் குற்றமில்லை மன்னா, இருசி மலடி என்று ஏசுகிறோர் பேசுகிறோர், கண்டாடினை இருசி என்று கேட்கும் முன்னா இறந்தால் என்ன இருந்தால் என்ன மன்னா என்று நாகக்கண்ணி நாகராயனிடத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? நானும் நம்பி 15 வருஷமா இருந்தேன். 15 வருஷமா நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். நாளை கிடைச்சிரும், இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்ப கிடைக்கும் இருந்தேன். கிடைக்க மாதிரியே தெரியல. ஆமா ஆமா இது கிடைக்காது போல தெரியுது. உங்களை நம்ப மாட்டேன். சரி, ஆண்டவன் ஆரிகரை கண்ட பகவானை வேண்டி தவம் இருந்து நான் குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று அந்த நாகக்கண்ணியான பெண்கொடியாள் கணவனையே நமஸ்கரித்தாள். எங்கே எங்கே வருகிறாள் நாகக்கண்ணி? பத்தாவது மலையாள
எந்த மலை? நாகமலை, தோகமலை, நல்முடிவர்கள் வாழுகின்ற மலை. வாழக்கூடிய மலை. அந்த இமயமலையை சரிவுக்கே வருகிறாள். வருகிறார். இமயமலையின் சரிவிலே வந்து நாகக்கண்ணி ஆண்டவனை வேண்டி தவம் இருக்கிறாள். ஆண்டவனை வேண்டியே தவம் இருக்கிறார். அந்த ஆண்டவன் ஆரிகரை கண்ட பகவானை வேண்டி எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருக்கிறாள்? அந்நாகாரத்தை மறந்தாள். ஊழ் உறக்கத்தை எல்லாம் இழந்தாள். அடைக்கிற காற்றையை ஆகாரமாகவே புசித்தாள். ஒரே மனம் உண்மையின் தவம் செய்து வருகிறாள். எப்படி தவம் செய்து வருகிறாள் அந்த நாகக்கண்ணி? சாந்து கொண்டு தரும் மல்லிகை தரவே உண்மையாகவே தவம் செய்து வருகிறாள். அப்படி தவம் செய்து வரக்கூடிய போது ஆண்டவரை எப்படி நினைக்கிறாள் நாகக்கண்ணி? எப்படி நினைக்கிறாள்? அரணே என்று நாகக்கண்ணி தவம் செய்கிற போது அந்த நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவம் எங்கேயா வருகிறது? பாடங்காதே கையில் அந்த நாடோ கையாதிருகையிலே கண்டாலே ஓர்வதியோ
வரம் கொடுக்கட்டுமா பார்வதி? கொடுக்கட்டுமா பார்வதி? கொடுத்து வாங்கள் சிவரே. சிவரே ஆண்டவன் வருகிறான். வருகிறான். ஆண்டவரோ அரிகரை கண்டனாகிய சிவபெருமான். சிவபெருமான் நாககண்ணு இந்த வகை பார்க்க வேண்டுமே என்று எப்படி வருகிறார் ஆண்டவன்? எப்படி வருகிறார்? ஏ நாகக்கண்ணே, தவசு மங்க தவடு மங்க தானே ஒரு வார்த்தைகளே வேண்டியம்மா நாகக்கண்ணியே ஏற்கனவே தவழ்களாயே ஏன் தவமறக்காய் தவழை விட்டு வருவையான கேட்ட கேட்ட வரங்களெல்லாம் தவழை விட்டு இறங்கினால் மலர் தோட்டம் சென்றால் ஆண்டவனை படிந்தாள். ஏ நாகக்கண்ணே, உனக்கு என்ன வேணும்? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தையாள பிள்ளை இல்லை. பிள்ளை வரம் கேட்டுடனே பகவான் பறக்க முடிக்காரு. ஆக இவள் பெண்ணாக இருந்தால் பிள்ளை வரம் கொடுக்கலாம். சர்ப்பமாக இருக்கா, எப்படி கொடுக்க முடியும்? உடலெல்லாம் பாம்பினுடைய உடல், முகம் மட்டும் தானே மங்கையும் தோற்றம். எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவரே, என் சாம்போ சிவா சங்கரா, கோலை கோலார் வைத்த என் கமலனாரா, எனக்கு மலடி என்கிற வட்டம் நீங்களும் சுவாமி. ஓஹோ, அப்படியா? ஆண்டவன் ஆகா இவள் வயற்றிலே பிள்ளையாக பிறவி செய்யக்கூடாது. பேரு பெற்ற சக்தி இவள் வயற்றிலே பிறவி செய்யணும். தீர்த்தம் கொடுத்தார், பஞ்சாமிர்தம் கொடுத்தார், 8 அமிர்த உருண்டையும் கொடுத்தார். ஏ நாகக்கண்ணே, தந்தேன் உனக்கு வர்றன் தந்தேன் தந்தேன் தன் கணவர் இருக்கிற நாகமணி புற்றுக்கே வருகிறாள். சுவாமி, 15 வருஷமாயிருந்த கவலை இன்றைக்கு தான் தீர்ந்திருக்கு சுவாமி. நீங்கள் வாங்கி வந்த குழந்தை ஆனா பெண்ணா நாகக்கண்ணி? நான் ஆண்டவனை பார்த்தேன், குழந்தை வரம் வாங்கினேன். பொதுவாக குழந்தை வரத்தை வாங்கினேன். நான் ஆண் என்றும் பெண் என்றும் ஈஸ்வரிடம் கேட்கவில்லை. அவர் எனக்கு ஆண் என்றும் பெண் என்றும் தரவில்லை சுவாமி. பொதுவாக பிள்ளை என்று கேட்டேன். பிள்ளை வரத்தை கொடுத்தார். சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்வ? அதுக்கு என்ன செய்ய முடியும்? மலடிங்கிற பட்டம் மட்டும் நீங்கினால் போதாதா? ஓ, அது போதுமா? அந்த ஒரு பேரை நீங்கினா போதுமே. தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் தரும் மலவாளலுக்கு கொடுத்தார். கொடுத்தார். 8 அமிர்த உருண்டையும் தின்றாள் நாகக்கண்ணி. அதில் 8 முட்டையாகவே ஈன்றெடுத்தாள். நாகக்கண்ணி 41 நாள் ஒரு மண்டலம். நாகக்கண்ணி அடைகார்க்கிற போது செவ்வாய் என்ற கிழமையிலே
சர்ப்பமா இருக்கா சர்ப்பம் போல் இருக்கா மகள் சக்தியாகவே இருக்கிறாள் சக்தியாகவே இருக்கிறாள் ஆகா தாய் ஒரு வடிவம் மகள் ஒரு வடிவம் ஏன் இந்த இறைவன் இப்படி பிறவி செய்தார் உலகத்துல இப்படி பிறந்தால் நம்மளை யாருக்கா கல்யாணம் செய்து கொள்வா யார் நம்மளை கல்யாணம் பண்ணி கொள்வா நல்லா இருக்க பொண்ணுங்களே நாட்டுல அப்படி இப்படின்னு பேசுறாங்க இந்த வீர பல்லு இந்த விரிசடை அதான வார்த்தை ஐந்தாவது பிறந்தாலே மாறி கருமாறி உருமாறி உன்னை நல்லூர் மாறியவா பொல்லாத மாறி சந்தன மாறி கடை மாறி பூ மாறி பொன் மாறி அக்கடி மாறி அடல் மாறி தீ மாறி தீச்சட்டி மாறி இல்லையா என் அம்மையார என் தாயாக வெட்ட முத்தாரம்மா அக்கோல் எங்க யானை 8 பேர்களும் முத்தாரம்மா முப்புடாரி உச்சினி மாகாளி ஆயிரங்கண்ணுடையாள் ஆயிரத்தாள் அழகு தங்கம்மாள் என் திருவேங்கட செல்வி வேம்பு வீரந்த ஐயட ஐயந்தே முத்தாரம்மா ஏன் ஆண்டவா இந்த கோலத்திலே பிரவேசிச்சிருக்கிறார் தாயை வார்த்தால் சர்ப்பமாக இருக்கிறாள் மகளை வார்த்தால் சக்தியாக தோன்றுகிறது ஏன் ஆண்டவனே ஏன் ஆண்டவனே என்ன காரணம் காரணம் இல்லாமல் உன்னை காளியராக பிறவி செய்ய மாட்டேன் மச்சரிசை என்று சொல்லுகிற வனத்திலே ஆளுகிறான் மகிஷாசூரன் அந்த மகிடனை கொல்வதற்கு தான் உன்னை மாகாளியாக பிறவி செய்தேன் சூரனை வதை புரிவதற்கு தான் துஷ்டகாளியாகவே பிறவி செய்தேன் கடியவனை கொல்வதற்கு தான் உலகத்திலே உன்னை காளியாக அவதாரம் செஞ்சிருக்க அப்படியா யாராலும் ஜாக மாட்டானே நீ போனா சாகுவம்மா பெண்ணால் சாகுவதற்கு பிரம்மனுடைய விதி அவனுக்கு இருக்கு இல்லையா மகிழச்சம்மாரம் முடித்துவா என்ற அம்மையார ஆண்டவன் ஆச்சாரியார சிவபெருமான் அம்மையார மாகாளியானவள் எந்த ஆயாகப்பட்ட முத்தாரம்மாள் அந்த மகடனையும் கொள்வதற்கு மகடனையும் கொள்வாரே
சிங்கமக வாகனத்திலே அமர்ந்தார். தாயே அடி அடின்னு நின்னா, அம்மா என்னை கொல்லாதே, தாயே, உனக்கு ஏறி செய்வதற்கு சிங்கமக வாகனமாய் தேவியரை உனக்கு அமர்ந்திருப்பேன், உற்ற பலிப்பீடமாக காத்திருப்பேங்க. அம்மையார மாகாளி முத்தாரம்மாள் மகட சம்மாரம் அடித்து ஆண்டவன் பகவானிடத்திலே வரப்பிரசாதங்களை வாங்கிக் கொண்டு அம்மை எப்படி வருகிறாய்? ஆலேலங்குமி 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 ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அடே வாட் அடே அடே ஆலேலங்குமி ஆலேலோ கும்பங்குலுங்க குடங்குலுங்க அவ கும்பத்தி வேப்பிலை தான் குலுங்க கும்பத்தி வேப்பிலை தான் குலுங்க கும்பங்குலுங்க குடங்குலுங்க அம்மா கும்பத்தி வேப்பிலை தான் குலுங்க கும்பத்தி வேப்பிலை தான் குலுங்க அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அநாதர் ரட்சகி முத்தாரம்மாளும் ஆடி வரும் கோலம் பாருங்க. அடே அடே ஆலேலங்குமி ஆலேலோ சப்பரமானது சப்பரமா அவ சன்னதி கோர்வையும் கோபுரமா அடே சன்னதி கோர்வையும் கோபுரமா அடே சப்பரமானது சப்பரமா அவ சன்னதி கோர்வையும் கோபுரமா சன்னதி கோர்வையும் கோபுரமா சத்தியான முத்தாரம்மைக்கு தனிந்த கும்மி அடிப்பமடே அடே அடே ஆலேலங்குமி ஆலேலோ அடே எந்த தெருவில வாராளோ அவ ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ எந்த தெருவில வாராளோ அம்மா ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ எந்த தெருவில வாராளோ அம்மா ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ எந்த தெருவில வாராளோ அம்மா ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ ஏழைக்கு இறங்கிட்ட முத்தாரம்மாக இறங்கி கும்மி அடிப்பமடே அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ பாரு வரு வர பாருங்கடி காரை கதறி வரு வர பாருங்கடி பாரு வரு வர பாருங்கடி காரை கதறி வரு வர பாருங்கடி அம்மா காரு வரு வர பாருங்கடி காரை கதறி வரு வர பாருங்கடி காரு வரு வர பாருங்கடி காரை கதறி வரு வர பாருங்கடி என் காருக்குள் இருக்கும் முத்தாரம்மா கண்ணாடி மண் வர பாருங்கடி அடே அடே வாட் ஆலேலங்குமி ஆலேலோ மோட்டார் வர பாருங்கடி மோட்டார் மோரி வர பாருங்கடி மோட்டார் வர பாருங்கடி மோட்டார் மோரி வர பாருங்கடி அண்ணா மோட்டார் வர பாருங்கடி மோட்டார் மோரி வர பாருங்கடி மோட்டார் வர பாருங்கடி மோட்டார் மோரி வர பாருங்கடி மோட்டார் மேல இருக்கும் முத்தாரம்மைக்கு மோயிரம் வர பாருங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ அடே சைக்கிள் வர பாருங்கடி சைக்கிள் சரிந்து வர பாருங்கடி சைக்கிள் வர பாருங்கடி சைக்கிள் சரிந்து வர பாருங்கடி அடே சைக்கிள் வர பாருங்கடி சைக்கிள் சரிந்து வர பாருங்கடி அடே சைக்கிள் வர
சுரக்கொடி போல முத்தாரம்மா பண்ணு வரிசைய பாருங்களே ஆலேலுமே ஆலேலோ சுரப்படந்தத பாருங்கடி சுர சுத்தி படர்வத பாருங்கடி அடி சுரப்படந்தத பாருங்கடி சுர சுத்தி படர்வத பாருங்கடி சுரக்கொடி போல முத்தாரம்மா சொல்லு வரிசைய பாருங்கடி ஆலேலுமே ஆலேலோ வட்ட வட்ட சிறு பொட்டலில் அங்கு வருஷ பண்டுகள் கட்டோடு வட்ட வட்ட சிறு பொட்டலிலே அங்கு வருஷ பண்டுகள் கட்டோடு தட்டு மறிக்கிற முத்தாரம்மைக்கு தனிந்த கும்மி அடிப்பமடே ஆலேலுமே ஆலேலோ வெத்தில பாக்கு பழம் தேங்காய் எத்தனை கேட்டாலும் தந்தருவாய் அம்மா வெத்தில பாக்கு பழம் தேங்காய் இவ எத்தனை கேட்டாலும் தந்தருவாய் அத்தனை கொடுக்கிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிப்பமடி அடே ஆலேலுமே ஆலேலோ ஆத்துக்குள்ள அடகடக்கிற ஐந்து காலனாகோ ஐந்து கலனாகோ ஆள கண்ட பழுந்து நிற்கும் அம்மாளோட சக்தி ஏ ஐந்து காலன் அம்மா கொடிக்கு கொடி பூவடித்து கொண்ட மாலை கட்டி அம்மா கொண்ட மாலை கட்டி கொண்ட மாலை கணக்குதுன்னு கோவித்தார முத்தாரம்மா தாயே கொண்ட மாலை கட்டி அம்மா செடிக்கு செடி பூவடித்து செண்டு மாலை கட்டி தாயே செண்டு மாலை கட்டி செண்டு மாலை கணக்குதுன்னு சினுங்குறாள முத்தாரம்மா அவ செண்டு மாலை கட்டி ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ என் அம்மையார முத்தாரம்மாள் அக்காலங்க 8 பேர்களும் எந்த நாடு வருகிறாள் அம்மை கலியுகத்திலே காளியாகவே அவதரித்து இந்த குவலயமெல்லாம் வேறு முகடும் பெற்று வருகின்றேன் குலசேகர வட்டினம் நன்னகரிலே வந்து என் அம்மையான முத்தாரம்மாள் எப்படி வீட்டிருக்கின்றாள் எந்தாய் முத்தார் பத்தி விரல் மோதிரமும் எத்தினை பிரகாசமும் பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வயடூரியம் இச்சையாக இழைத்திட்டு பாரக சிலம்பொலியும் முத்து மூக்கத்தி ரத்தின பறக்கமும் மோகன மாலை உன்னழகும் முழுதும் வயடூரியம் புஷ்பரத்தினத்தினால் முடித்திட்ட உன் தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதிலே கம்மல் அழகு கொழுங்கையில் என் பொன் கங்கணமும் செகமெல்லா விலையுட்டே அம்மா என் தாயே
செகமெல்லாம் விலையுற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாதின் கொப்பின் அழகு அத்தி வீரன் தண்டங்கை சத்தி ரூபவல்லியே அடியார் நான் உன் சொல்லலாகுமோ உன் அழகை அம்மா அத்தி வீரன் தண்டங்கைய சத்தி ரூபனவல்லியே அடியார் நான் உன் அழகை சொல்லலாகுமோ என் தாயே அழகான கலனியில் புகழாக வீட்டிருக்கும் குலசேகர பட்டினத்திலே என் அம்மையே என் தாயை வடக்கு முகமாய் வீற்றிருப்பவள் என் தாயே முத்தாரம்மையே ஜெகமெல்லா உன் புகழ் ஓங்குக செலுத்து உன்னை கைவணங்கும் மக்கள் வாழ்க குலசேகர பட்டினத்தில் அம்மையானவள் ஆண்டு வருகின்றார்